Hello freaks. So most requested or most wanted video listல வந்து இதுவும் one of the top video on the list because ரொம்ப நாளா வந்து நிறைய பேர் வந்து ரெஸ்யூமே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, நிறைய பேர் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்து ரெஸ்யூமே அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கிரைட்டீரியாவா இருக்கும். எல்லாருக்குமே வந்து காலேஜ்ல ஃபர்ஸ்ட் கேட்கறது வந்து உங்க ரெஸ்யூமே தான். ஸோ அதனால வந்து ரெஸ்யூமே எப்படி ப்ரிப்பேர் பண்றது, ரெஸ்யூமே எப்படி வந்து ஸ்ட்ராங்கா வந்து பில்ட் பண்றது அப்படின்னு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து நான் வந்து இன்னைக்கு ஒரு ரெஸ்யூமேல நீங்க என்னெல்லாம் மென்ஷன் பண்ணோம் அண்ட் ஒரு ப்ராப்பர் ரெஸ்யூமேல, அதாவது ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனில நீங்க வந்து ரெஸ்யூமே பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிற மாதிரி சில கம்பெனிஸ்க்குலாம் எவ்வளவு பக்காவா உங்க ரெஸ்யூமே இருக்கணும், ஜென்ரலா உங்க ரெஸ்யூமே எவ்வளவு பக்காவா இருக்கணும், என்ன செக்ஷன்ஸ் இருக்கணும், ஒரு செக்ஷன்ல டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாமே வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ண போறேன். So let's get into the video and this is me Nandi, your best friend. So இன்னும் நீங்க இந்த வீடியோ யாருக்கும் ஷேர் பண்ணல அப்படின்னா please do share the video so that many of them will get benefited. Okay fine, let's get into the topic. Very first thing, ஸோ ரெஸ்யூமே வந்து நம்ம ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்டிங் வரைக்கும் என்னெல்லாம் செக்ஷன்ஸ் இருக்கணும் அண்ட் எவ்வளோ அந்த ஒரு செக்ஷனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஒரு செக்ஷன்ல என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட், இது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. தயவு செஞ்சு வந்து 2 pagesக்குலாம் ரெஸ்யூமே தயவு செஞ்சு ரெடி பண்ணிட்டு இருக்காதீங்க. இன்ஃபேக்ட் 1 year 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கலாம் கூட வந்து இட்ஸ் வெரி 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 குட் டு மேனேஜ் ரெஸ்யூமே வித் ஒன்லி 1 page. ஏன்னா 2 pageக்கெல்லாம் வந்து அவ்வளோலாம் வந்து உங்ககிட்ட இருக்காது. பிகாஸ் நீங்கள் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்கும் அண்ட் நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து 2 pageக்கெல்லாம் ட்ராக் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் ரெஸ்யூமே வந்து ஒரு 3 to 5 minutesக்குள்ள தான் ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்க்ரீனிங்க்கு வந்து நீங்கள் எவ்வளோ வந்து உங்களால் வந்து எல்லாமே 1 page வந்து கம்ப்ரெஸ் பண்ண முடியுமோ எல்லாமே வந்து 1 page போடுங்க. ஸோ 1 page ரெஸ்யூமே மஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் ரெஸ்யூமே டாப்ல என்ன இருக்கணும் அப்படின்னா, ஆப்வியஸ்லி உங்களோட நேம் இருக்கும். பட் வித் யோர் நேம் மேஜரா வந்து எல்லாருமே வந்து என்ன மென்ஷன் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி அண்ட் உங்களோட கான்டாக்ட் நம்பர் மென்ஷன் பண்ணுவீங்க. பட் வித் தட் ப்ளீஸ் டூ மென்ஷன் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் அண்ட் உங்களோட GitHub ப்ரொஃபைல்ஸ், இது ரெண்டுத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இது எல்லாமே வந்து கிளிக்கபிள் லிங்க்ஸா இருக்கணும். வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங், நீங்க எந்த ஒரு லிங்க் வந்து ரெஸ்யூமேல போட போறீங்க அப்படின்னாலும் அது ஒரு பிளெயின் டெக்ஸ்டா போடாதீங்க, கிளிக்கபிள் லிங்க்ஸா வந்து போடுங்க. அதாவது அவங்க கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த பேஜ்க்கோ அந்த ப்ரொஃபைல்க்கோ வந்து ரீடைரக்ட் ஆகணும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். பிகாஸ் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் வெறும் டெக்ஸ்டா போடுவீங்க. ஸோ ஓகே ஃபைன். ஸோ இதுதான் வந்து டாப் செக்ஷன்ல இருக்க போது யோர் நேம் அண்ட் ப்ளீஸ் டூ ஃபாலோ திஸ். நேம்ல வந்து சும்மா உங்களோட நேம் மட்டும் போடாம யோர் நேம் பிளஸ் யோர் சர் நேம். ஸோ ஒரு பேசிக்கலி உங்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ப்ராப்பரான உங்க நேம் கொடுங்க. ஃபைன். இப்போ இந்த செக்ஷன் முடிஞ்சிச்சு. இந்த செக்ஷனுக்கு அப்புறமா வந்து உங்களோட எஜுகேஷன் டீடைல்ஸ் இருக்கும். அண்ட் இந்த எஜுகேஷன் டீடைல்ஸ்ல வந்து நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னமோ ஒரு எஜுகேஷன் தான் வந்து அவங்க வாழ்க்கையிலேயே நிறைய அவங்களோட ரெஸ்யூமேலேயே வந்து மேஜர் பார்ட் ஆக்குபை பண்ற அளவு ஸ்பேஸ் கொடுப்பீங்க. அதாவது ஒரு 30% ஆஃப் தி ஸ்பேஸ் வந்து எஜுகேஷன்லேயே வந்து ஃபில் பண்ணிடுவீங்க. இதனால தான் ஆக்சுவலி நிறைய பேர் வந்து 2 page ரெஸ்யூமே எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டாஃப், எஜுகேஷனுக்கு வந்து கொஞ்சோண்டு ஸ்பேஸ் கொடுத்தா போதும். அது எவ்வளோ வந்து அகாமடேட் பண்ணுவோம் அவ்வளோ அகாமடேட் பண்ணால் போதும். அண்ட் எஜுகேஷனில் 2 மேஜராக மென்ஷன் பண்ணணும். ஒன்று வந்து யோர் பர்சன்டேஜ் அண்ட் இன்னொன்று வந்து இயர் ஆஃப் கம்ப்ளீஷன், அதாவது எந்த இயர்லேருந்து எந்த இயர்க்குள்ளே அதை கம்ப்ளீட் பண்ணீங்க. லெட்ஸ் சே நீங்கள் வந்து 10th and 12th போடுறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் 10th, அந்த எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் 12th, அண்ட் எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் காலேஜ் வந்து உங்களோட கிராஜுவேஷன் அந்த கோர்ஸ் பண்ணீங்க அப்படின்றது எல்லாமே கிளியரா வந்து ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸும் வந்து ரொம்ப கிளியரா வந்து ஸ்பெசிஃபை பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இந்த எஜுகேஷன். வேற எதுவுமே இல்லை எஜுகேஷன்ல பெருசா நம்ம வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு. ஸோ இது மட்டும் தான் போடணும். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் யுவர் ஸ்கில்ஸ். ஸோ என்ன ஸ்கில்ஸ் வந்து நீங்க வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா தெரியுமோ அந்த ஸ்கில்ஸை மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. தேவையில்லாம அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ப்ளீஸ் டோன்ட் ஆட் எனி ஃபால்ஸ் திங்ஸ் இன் யுவர் ரெஸ்யூமே. ரெஸ்யூமேல சும்மா அடிச்சு விடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. வாட் எவர் யூ நோ, வாட் எவர் யூ ஹவ் டன், ப்ளீஸ் புட் ஒன்லி தட். எக்ஸ்ட்ரா வந்து டு ஷோகேஸ் தட் யூ குட் ஆர் டு ஷோகேஸ் தட் யுவர் ரெஸ்யூமே ஹேஸ் டு ஸ்டாண்ட் அவுட். ஏதாவது வந்து தேவையில்லாம ஃபால்ஸ் கதெல்லாம் எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பா பிரச்சனையில முடிஞ்சிடும். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணி மாட்டிக்காதீங்க. என்ன உங்களுக்கு தெரியுமோ என்ன நீங்க பண்ணிருக்கீங்களோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே ஃபைன். ஸோ ஸ்கில்ஸ்ல வந்து இந்த மாதிரி வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் ஆக்சுவலி வந்து I've seen people ஸ்கில்ஸ் வந்து ரேட்டிங்ஸ் கொடுப்பீங்க. அதாவது 0ல இருந்து 5 ஸ்கேல்ல வந்து உங்களுக்கு எவ்வளோ அந்த ஸ்கில்ல வந்து ப்ரொஃபிஷியன்ட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. சில பேர்லாம் வந்து ரொம்ப ஈஸியா எல்லாத்துக்குமே வந்து 5லாம் கொடுத்துப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. பிகாஸ் இட்ஸ் லைக் யூ ஆர் சேயிங் ஹவு குட் யூ ஆர் இன் அ பர்டிகுலர் ஸ்கில், ரைட்? ஸோ
ரொம்ப தி பெஸ்ட் பீப்புளால கூட வந்து 5-on-5 வந்து கொடுத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் பிகாஸ் தே மைட் ஆல்சோ நாட் நோ சர்டன் திங்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ வந்து we are just starting out, right? So it will be like நம்ம கொஞ்சம் ஓவர் எக்ஸாச்சுரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து 5-on-5 கொடுக்க போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு 10 times அதை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ரொசீட் பண்ணுங்க. ஐ வுட் சே நாட் டு கிவ். ஓகே ஃபைன். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸ்கில்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி காட்டிக்கோங்க என்னெல்லாம் ஸ்கில்ஸ் வந்து நீங்க வந்து பர்சியூ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் ஸ்கில்ஸ்ல வெரி இம்பார்ட்டன்ட் திங் உங்களோட ப்ராப்ளம் சால்விங்ல வந்து எவ்வளோ சூப்பராக வந்து உங்களால் ஷோகேஸ் பண்ணிக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே அவ்வளோ சூப்பராக ஷோகேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் லெட்ஸ் சே யூ ஆர் டூயிங் கோட் செஃப், கோட் ஃபோர்ஸஸ், இல்லை வந்து கீக்ஸ் ஃபார் கீக்ஸ், இல்லை வந்து லீட் கோட்லலாம் வந்து நல்ல ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ மென்ஷன் தீஸ் ப்ரொஃபைல்ஸ் லிங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுங்க. அந்த வித் லிங்க் சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா லிங்க் ப்ரொவைட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களோட யூசர் நேம் என்ன அப்படிங்கிறது வந்து அங்கே வந்து மென்ஷன் பண்ணுங்க. வெரி வெரி important thing. If you have only a very good profiles, please do mention. அதாவது ஒரு ரொம்ப குட் அப்படின்னா கோட் செஃப்ல வந்து 6 star இருக்கணும், 5 star இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒரு 3 star இருக்கு, 4 star இருக்கு அப்படின்னாலாம் கூட வந்து you can do mention because it's like you have done it and you have very good proficiency in problem solving அப்படிங்கறத உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணும். ஸோ அதனால very important stuff, please do mention your coding profiles. If you have really been into coding and you have been doing competitive programming, இல்ல வந்து you have been problem solving, I mean you have been solving problems. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், இப்போ கோடிங் ப்ரொஃபைல்ஸ்ல எல்லாமே சில பிளாட்ஃபார்ம்ஸ்ல நீங்க ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருப்பீங்க. அதாவது லெட்ஸ் சே இப்போ கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்லாம் வந்து உங்களோட காலேஜ் ரேங்கிங்ல வந்து நீங்க கொஞ்சம் டாப்ல இருப்பீங்க, இல்ல வந்து கோட் செஃப்ல வந்து உங்களோட ரேட்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெப்சைட்ல நீங்க கண்டிப்பா கான்சென்ட்ரேட் பண்ணிருப்பீங்களா. ஸோ அது என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணி காட்டுங்க. வெரி இம்பார்ட்டன்ட் திங், highlight as much as possible. I mean நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்களோ whichever should stand out, please do highlight it in your resume. That makes your resume screening easy for the interviewer. Okay fine. Next important thing is projects. ஸோ ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப நிறைய வெயிட்டேஜ் ஆர் ரொம்ப பெரிய ரோல் வந்து பிளே பண்ண உங்களோட இன்டர்வியூவில். பிகாஸ் ஆப்வியஸ்லி உங்கள் இன்டர்வியூவர் வந்து நீங்கள் என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, எப்படி பண்ணியிருக்கீங்க, அதில் உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன, நீங்கள் வந்து அதில் என்னெல்லாம் வந்து எஃபர்ட் போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி ஆர் வாட் எவர் யூ ஹவ் லேர்ன் ஃப்ரம் த ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து டீட்டெயில்டாக வந்து தே வில் லுக் இன் டு யுவர் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ப்ராஜெக்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ ஜஸ்ட் கிவ் யூ அ பிரீஃப், அதாவது என்னெல்லாம் மெயினாக வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நீங்க என்ன டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க, ஃப்ரண்ட் எண்டுக்கு என்ன, பேக் எண்டுக்கு என்ன. லெட்ஸ் சே யூ டெவலப்ட் வெப்சைட், ஸோ ஃப்ரண்ட் எண்டுக்கு என்ன, பேக் எண்டுக்கு என்ன, டேட்டாபேஸ் என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க, இல்ல மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க எதுல எதுல பண்ணிருக்கீங்க, ஆண்ட்ராய்ட்லயா இல்ல வந்து iOS டெவலப்மெண்ட், அந்த மாதிரி வந்து whatever you have done, please do highlight it. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். And one more important thing is நீங்க சும்மா ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிருக்க, ஓகே ஐ ஒர்க்ட் ஆன் திஸ், ஐ ஒர்க்ட் ஆன் தட், அப்படியே வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது. வாட் யூ ஹவ் டன் அண்ட் வாட் இம்பாக்ட் இட் ஹாஸ் கிரியேட்டட், அந்த மாதிரி வந்து ப்ராஜெக்ட்ல என்னெல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க, அதோட இம்பாக்ட் என்னவா இருந்திருக்கு அந்த ப்ராஜெக்ட்க்கு, அந்த மாதிரி வந்து ஹைலைட் பண்ணி திங்ஸை மென்ஷன் பண்ணுங்க. பிகாஸ் தட் இஸ் கோயிங் டு மேக் தி சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் ஃபார் யூ கம்பேர்ட் டு அதர்ஸ், ரைட்? ஸோ அதனால வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டப், ப்ளீஸ் டூ ஹைலைட் திங்ஸ். அண்ட் தேவையில்லாத கதை வந்து எழுதிட்டு இருக்காதீங்க. whichever is important, whichever is key things to be mentioned, only mention those things. Okay fine. ஸோ இதுதான் வந்து நீங்க ப்ராஜெக்ட்ஸ்ல மென்ஷன் பண்ண வேண்டியதா இருக்கும். லைக் whatever technologies you have used and what you have contributed, and அந்த கான்ட்ரிபியூஷன்ல இருந்து அந்த ப்ராஜெக்ட்ல என்னெல்லாம் வந்து இட் ஹாஸ் ஹைலைட்டட். லெட்ஸ் சே அந்த ப்ராஜெக்டோட பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க, இல்ல அந்த நீங்க ஆட் பண்ணிருக்க பர்டிகுலர் ஃபீச்சர்னால வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து இட்ஸ் ஸ்டாண்டிங் அவுட், அந்த மாதிரி வந்து இட்ஸ் கோயிங் டு டிபெண்ட் ஆன் த ப்ராஜெக்ட் யூ ஹவ் ஒர்க்ல. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஹைலைட் as many things as possible. அதாவது நீங்க ஏதாவது ஒரு விஷயம் நீங்க மாசா பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை ஹைலைட் பண்ணி காட்டுங்க. அப்போதான் வந்து யூ ஆர் கோயிங் டு ஸ்டாண்ட் அவுட்ல. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல என்ன மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா டூ திங்ஸ். எய்தர் நீங்க சோர்ஸ் கோட் லிங்க் மென்ஷன் பண்ணுங்க, அதாவது நீங்க பண்ணிருக்க ப்ராஜெக்ட் கிட்டப்ல அந்த மாதிரி கிட்டப்ல வந்து போட்டுட்டு அதோட லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுங்க. அதுதான் சோர்ஸ் கோட் லிங்க் இல்ல. ஸோ அந்த சோர்ஸ் கோட் லிங்க் ப்ரொவைட் பண்ணுங்க. அப்படி இல்லை நீங்க வந்து சப்போஸ் அந்த ப்ராஜெக்ட் வந்து இட்ஸ் லைவ், இட்ஸ் பீயிங் யூஸ்ட் அப்படின்னா, அதாவது லெட்ஸ் சே நீங்க வந்து வெப்சைட் டெவலப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் லைவா இருக்கு, யூ கேன் ஆக்சஸ் த லைவ் லிங்க் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த லிங்கே அப்படியே ப்ரொவைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நான் நிறைய பேர் என்ன பார்த்திருக்கேன் அப்படின்னா சர்டிஃபிகேஷன்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் அப்படின்னு ஊர்பட்டதை வந்து தேவையில்லாம எழுதி வச்சிருப்பாங்க. தட் இஸ் நாட் சோ இம்பார்ட்டன்ட் கைஸ், பிகாஸ் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஜஸ்ட் டு ஷோகேஸ் யுவர் ஸ்கில். ஸோ நீங்க ஆல்ரெடி ஸ்கில்ஸை மென்ஷன் பண்ணிருப்பீங்க. ஸோ அதுலேயே நீங்க ஹைலைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி நீங்க
சி இன்டர்வியூவருக்கு நீங்க என்ன ஒர்க் ஷாப் பண்ணிருக்கீங்க, என்ன சர்டிபிகேட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத விட உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கு அப்படிங்கறத இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே எதுக்கு போடுறோம், ஒரு ஸ்கில்ல எனக்கு தெரியும் அப்படின்றது காட்டுறதுக்காக தான் நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து தீஸ் ஆர் நாட் கோயிங் டு ஹேவ் வெரி கிரேட் அட்வான்டேஜ் ஆர் வெரி கிரேட் வெயிட்டேஜ். உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கு அப்படின்னு அதை நீங்க ஷோகேஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, ஹவு டு யூ ஷோகேஸ் இட் அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, நீங்க அந்த ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னாவே இட்ஸ் கோயிங் டு ஷோ them that okay you have knowledge on this particular technology or on you have this particular skill அப்படிங்கறது நல்லாவே காட்ட போகுது. ஸோ அதனால இதுலயே நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஃபைன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எல்லாருக்கும் அதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா ஜென்ரலா நீங்க காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ்ல உட்காரீங்க அப்படின்னா கூட ஆல்ரெடி நீங்க சப்போஸ் இன்டர்ன்ஷிப்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, நான் இப்போ ப்ராஜெக்ட்க்கு சொன்ன பாத்தீங்களா, நீங்க என்ன ஒர்க் பண்ணீங்க, ஹவு ஹாஸ் தட் கான்ட்ரிபியூட்டட் அண்ட் அந்த மாதிரி வந்து இதெல்லாம் கீ டேக் அவேஸ் எல்லாத்தையுமே வந்து ஹைலைட் பண்ணி எழுதுங்க. அண்ட் ஆக்சுவலி வந்து சப்போஸ் நீங்க ஒர்க் பண்ணதுனால வந்து ப்ராஜெக்ட் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல வந்து இட் ஹாஸ் இம்பாக்டட் த ப்ராஜெக்ட் ரியலி சோ மச் அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் டூ மென்ஷன் இட் பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு ஆட் வேல்யூ. ஸோ அதனால வந்து நீங்க என்ன இன்டர்ன்ஷிப்ல பண்ணீங்க, வாட் டெக்னாலஜிஸ் யூ ஹவ் பீன் ஒர்க்கிங், வாட் ப்ராஜெக்ட்ஸ் யூ ஹவ் பீன் ஒர்க்கிங், உங்களோட ரெஸ்யூமே ஃபுல்லா வந்து உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஷோகேஸ் பண்ற மாதிரி வந்து பாத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து இட்ஸ் லைக் நிறைய பேருக்கு வந்து ஏதாவது நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா யூ கேன் டூ ஆட். இல்லனா வந்து சும்மா போய் சொல்றதுக்கெல்லாம் வந்து தயவு எதுவுமே வந்து நத்திங் ஷுட் பி ஃபால்ஸ் இன் யுவர் ரெஸ்யூமே. ப்ளீஸ் மேக் ஷுர் யூ டோன்ட் ஆட் எனி ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் யுவர் ரெஸ்யூமே. வெரி 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து இப்போ நீங்க வந்து ஏதாவது இப்போ லெட்ஸ் சே நீங்க வந்து ஏதாவது சிக்னிஃபிகண்டா வந்து உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஷோகேஸ் பண்ற மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதை மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. தேவையெல்லாம் வந்து ஐவ் சீன் லைக் வாலண்டியர்ட் ஃபார் திஸ் பர்டிகுலர் ஈவெண்ட், வாலண்டியர்ட் ஃபார் தட் ஈவெண்ட். நம்ம எந்த ஈவெண்ட்டுக்கு வாலண்டியர் பண்ணா இட்ஸ் நாட் கோயிங் டு மேக் எனி சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ். கரெக்டா? ஸோ அதனால வந்து நீங்க டெக்னிக்கலி நீங்க வந்து என்ன வந்து அச்சீவ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஹைலைட் பண்ணி காட்டுங்க. So these are some of it's like இது எல்லாத்தையுமே போட்டாவே your resume is going to be பக்கா perfect. So அதனால include all this in your resume, screen it once and எதெல்லாம் ஹைலைட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு வாட்டி நல்லா வந்து செக் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் மேக் ஷூர் தட் யூ டோன்ட் மேக் எனி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆர் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ். பிகாஸ் அதெல்லாம் பண்றப்போ வந்து நம்ம ரெஸ்யூமே வந்து பார்க்க அவ்வளோ பக்கவா இல்லாத மாதிரி தோணும். ஆக்சுவலி வந்து நீங்க யூ கேன் யூஸ், நான் சில டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் கூட இருக்கு. அதாவது நீங்க நோ ரெஸ்யூமே அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ அந்த வெப்சைட்ல கூட நீங்க போய் வந்து சிங்கிள் பேஜ் ரெஸ்யூமே வந்து ஆல்ரெடி டெம்ப்ளேட் மாதிரி இருக்கும். ஸோ நீங்க அந்த டெம்ப்ளேட்டை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம், ஐ மீன் எடிட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி சில வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே கூட வந்து யூ கேன் ட்ரை விச் எவர் இஸ் குட் ஃபார் யூ கேன் கோ ஹெட் வித் இட். ஆர் சிம்பிளா வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல கூட முடிக்கலாம். பட் மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல வந்து அந்த ஸ்பேசிங்ஸ் அண்ட் அந்த பார்ட்டிஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ பக்காவா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நாட் so sure. So yes, this is all about the resume. Hope you found it useful. If this was useful, please do share it with your friends. I'll come and meet you with the next interesting video. Until then, it's bye from me.